வணக்கம். இன்னைக்கு நாம ம், நீங்க கொடுத்த சில குறிப்புகளை வச்சு ஒரு ஸ்பெஷலான தேனை பத்தி கொஞ்சம் பேசலாம்னு இருக்கோம். இது சுத்தமான, பதப்படுத்தாத காட்டு தேன் பத்தினது. நம்ம நோக்கம் என்னன்னா சிம்பிள் தான். இந்த தேனோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதுல என்ன முக்கியமா இருக்கு, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, இதுல என்னதான் சொல்லிருக்காங்க? கண்டிப்பா. முதல்ல பாத்தீங்கன்னா, இதுக்கு வனத்தின் இயற்கை இனிப்பு அப்படின்னு ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இது சுத்தமான கச்சா காட்டு தேன், அதாவது பியூர் ரா ஃபாரஸ்ட் ஹனி. முக்கியமா இது பதப்படுத்தப்படாதது, அப்புறம் வடிகட்டப்படாததுன்னு இருக்கு உங்க குறிப்புகள்ல. ஓ, பதப்படுத்தப்படாதது, வடிகட்டப்படாதது. அப்போ மத்தலப் தேனீக்கிட்ட இருந்து எடுத்த மாதிரி ரொம்ப மாற்றம் இல்லாம வருதுன்னு சொல்றீங்களா? ஆமா, சரியா சொன்னீங்க. வழக்கமா கடையில கிடைக்கிற மாதிரி சூடுபடுத்துறது, இல்ல ரொம்ப ஃபைனா ஃபில்டர் பண்றது, அதெல்லாம் இதுல இல்ல. இதனால என்ன ஆகும்னா, தேன்ல இயற்கையா இருக்கிற அந்த சின்ன சின்ன துகள்கள், மகரந்தம், சில என்சைம்ஸ் ம். அதெல்லாம் அப்படியே இருக்கலாம். உங்க குறிப்புகள்ல இததான் இயற்கையான நற்குணங்கள்னு சொல்றாங்க போல. ஆமாமா. அது மட்டும் இல்ல, செழுமையான நறுமணம்னும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண்புகள்னும் கூட சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இயற்கை தன்மைக்கும் இதுக்கும் நேரடி தொடர்பு இருக்குமா? நிச்சயமா இருக்கலாம். ஏன்னா பதப்படுத்தாதப்போ அந்த தேன் எந்த பூக்கள்ல இருந்து வந்துச்சோ அதோட மணம், குணம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுதான் செழுமையான நறுமணம். அதே மாதிரி அந்த இயற்கையான பொருட்கள், சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவலாம்னு சில ஆய்வுகள் சொல்லுது. உங்க குறிப்புகளும் அதுதானே சொல்லுது? ஆமா. அப்போ சர்க்கரை சேர்க்கப்படவில்லை, பதப்படுத்திகள் இல்லை அப்படின்னு அழுத்தமா சொல்றது, இது இன்னும் நேச்சுரல் அப்படின்னு காட்டுறதுக்கு தானே? மிக சரியா. தேனுக்கே இயற்கையா கெடாம இருக்கிற தன்மை உண்டு. சரியா பாத்துக்கிட்டா போதும். அதனால பிரிசர்வேட்டிவ்ஸ், அதாவது பதப்படுத்திகள், அது பெருசா தேவையில்ல. சர்க்கரை சேர்க்கலன்னு சொல்றது அதோட தூய்மையை இன்னும் நல்லா உறுதிப்படுத்துது. இதுல உங்க குறிப்புகள் ரொம்ப கவனமா இருக்கு. கேட்கவே நல்லா இருக்கு. சரி, இதுல வேற என்ன தகவல் இருக்கு? ஓ, விலை பத்தியும் சொல்லியிருக்காங்க. 1 கிலோ 750 ரூபான்னு போட்டிருக்கு. அப்புறம் இப்போ ஃப்ரெஷ் ஸ்டாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இந்த விலை விவரம் நீங்க இந்த மாதிரி பொருட்களை வாங்குறப்போ மத்ததோட ஒப்பிட்டு பார்க்க யூஸ் ஆகும். காட்டுத்தேன் சேகரிக்கிறதுல இருக்கிற சிரமம், அப்புறம் அதோட தூய்மை, இதெல்லாம் ஒருவேளை விலையில தெரியலாம். ஃப்ரெஷ் ஸ்டாக் அப்படிங்கிறது இப்போதைக்கு இது மார்க்கெட்ல கிடைக்குதுன்ற ஒரு அப்டேட் தான். ஆக மொத்தம் உங்க குறிப்புகள்ல இருந்து நாம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இது காடுல இருந்து எடுத்த தேன், சூடுபடுத்தல, ஃபில்டர் பண்ணல, வேற எதுவும் சேர்க்கல. அதனால சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கலானோ, இந்த விலையில கிடைக்குதுன்னோ தகவல் இருக்கு. இதுதானே அதோட முக்கிய அம்சம். ஆமா, சுருக்கமா சொன்னா அதுதான். நீங்க கவனிச்சிங்கன்னா, இந்த வர்ணனை முழுக்க முழுக்க இயற்கை, தூய்மை, பதப்படுத்தப்படாதது